ஹலோ கைஸ், சற்று முன் வந்த ஒரு முக்கிய தகவலுங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியின் கார் மீது கல் வீசிய ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள். இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல் ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு மாநாட்டுக்கு போனாலும் சரிங்க, அந்த இடத்துல அவர் சொல்வது என்னவென்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் சொல்வது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்துக்கும் அதிமுகவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராருங்க. அந்த சமயத்தில் தாங்க கல்வீச்சு உருவாகியிருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனது சொந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்களை சந்திப்பு நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில், அதாவது ஓபிஎஸ் தரப்பினர் சிலர் வந்து பார்த்திங்கன்னா வன்முறையில் ஈடுபட்டதாக வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடியின் கார் மீது வந்து பார்த்திங்கன்னா கல் வீசி தாக்குதல், கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்திருக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் வன்மையாக கண்டிச்சிருக்காருங்க. கலவரத்தில் யாருமே தொண்டர்கள் ஈடுபட வேண்டாம், அகிம்சை வழியில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாலுமே தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களது ஆதரவுகளை வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவருக்கு தெரிவிச்சுக்கிறது அப்படின்றது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியின் கார் கண்ணாடி உடைத்தது மட்டுமல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அந்த மாதிரியான அவதூறான வார்த்தைகள் வந்தது அப்படின்னா, அதாவது அதிமுகவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஏதாவது மீட்டிங்கில் சொன்னார் அப்படின்னா, அவர் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கார் கண்ணாடிகள் மட்டும்தான் உடைக்கப்பட்டது. அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியின் மண்டை கூட உடைப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. என்ன அப்படின்னு இருந்தால் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா வன்முறையை ஆதரிக்கிறாரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தனது தொண்டர்களை அதிகரிச்சிருக்கிற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வமும் தனது ஆதரவாளர்களை எண்ணிக்கையை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டு போனால் மட்டும்தானே ஒற்றை தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை இயக்க முடியும். அதற்கு மாறாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவு செய்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்திகளை வெளியிட்டிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் சார்ந்த எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உடனுக்குடன் தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.